திரும்பு திரும்பு மனம் திரும்பு பாவம் செய்யாதே நீ பாவியாகாதே சாத்தானை தேடாதே நீ சாபம் ஆகாதே கடனாய் வாழ்ந்து துக்கத்தை தழுவ நீ துடிக்காதே மந்திரம் செய்ய ஓடுகின்ற தீங்கை செய்யாதே கடனாய் வாழ்ந்து துக்கத்தை தழுவ நீ துடிக்காதே காட்டுரை உன்னை சிறையில் அடைத்து நிம்மதியை கெடுத்துவிடும் எலிசாயின் தேவனை நீ தேடு நிம்மதி நீ நாடு நீ திரும்பு திரும்பு மனம் திரும்பு பாவம் செய்யாதே நீ பாவியாகாதே சாத்தானை தேடாதே நீ சாபம் ஆகாதே இச்சை கொள்ளாதே நீ இனியும் சாகாதே இச்சை கொள்ளாதே நீ இனியும் சாகாதே இயேசுவை நீ தேடு பரலோகம் நாடு இயேசுவை நீ தேடு பரலோகம் நாடு பாவம் செய்யாதே நீ பாவியாகாதே சாத்தானை தேடாதே நீ சாபம் ஆகாதே செய்ய தூண்டுகின்ற பயணம் செய்யாதே பாவியாய் வாழ்ந்து மரணத்தை தழுவ நீ விரும்பாதே பாவம் செய்ய தூண்டுகின்ற பயணம் செய்யாதே பாவியாய் வாழ்ந்து மரணத்தை தழுவ நீ விரும்பாதே பாதாள சாத்தான் உன் உயிரை பழக்கி எடுத்துவிடும் இயேசுவின் பிள்ளை நீதானே இயேசுவை என்றும் நீ தேடு நீ திரும்பு திரும்பு மனம் திரும்பு பாவம் செய்யாதே நீ பாவியாகாதே சாத்தானை தேடாதே நீ சாபம் ஆகாதே செய்ய ஓடுகின்ற தீங்கை செய்யாதே கடனாய் வாழ்ந்து துக்கத்தை தழுவ நீ துடிக்காதே மந்திரம் செய்ய ஓடுகின்ற தீங்கை செய்யாதே கடனாய் வாழ்ந்து துக்கத்தை தழுவ நீ துடிக்காதே கலத்துறை உன்னை சிறையில் அடைத்து நிம்மதியை கெடுத்துவிடும் எலிசாயின் தேவனை நீ தேடு நிம்மதி நீ நாடு நீ திரும்பு திரும்பு மனம் திரும்பு பாவம் செய்யாதே நீ பாவியாகாதே சாத்தானை தேடாதே நீ சாபம் ஆகாதே இச்சை கொள்ளாதே நீ இனியும் சாகாதே இச்சை கொள்ளாதே நீ இனியும் சாகாதே இயேசுவை நீ தேடு பரலோகம் நாடு இயேசுவை நீ தேடு பரலோகம் நாடு பாவம் செய்யாதே நீ பாவியாகாதே சாத்தானை தேடாதே நீ சாபம்
செய்யாதே. ஹல்லேலூயா. கைத்தாளத்தோடு ஹல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 9 15 வரைக்கும் வாசிக்கலாம். ஒரு வாசிக்கவும். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 9 to 15. சீமோன் என்ற ஒரு மனுஷன் மாயவித்தக்காரனாக ஒரு பட்டணத்தில் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சமேரிய நாட்டு மக்களை பிரமிக்க வைத்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிய சக்தி, தேவனுடைய பெரிய மனுஷன் என்று இவனை நம்பி அநேகர் அவனை பின்தொடர்ந்தார்கள். அவன் அநேக நாட்களாக பிரமிக்கிற இந்த மாயவித்த காரண நிமித்தம் அநேகர் இவனை மதிக்க ஆரம்பித்தார்கள். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிலிப்பு போதித்த பொழுது அநேகர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு இவனும் பிரமித்தான். இவனும் ஞானஸ்தானம் எடுத்து பிலிப்பு செய்த அதிசயங்களை பார்த்து இவன் பிரமித்து நிற்கிறான். ஆமென். நெக்ஸ்ட். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு பரிசுத்த ஆவியை பெறாமல் அநேகர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். சப்ஜெக்ட் அதான். பரிசுத்த தொடர்ந்து படிங்க பிரதர். 20 வசனம் வரைக்கும் படிக்கலாம். அவரே படிக்கட்டும். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி ஆமென் அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஆமென். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறானோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். ஆமென். பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. ஆமென். அழகாக சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப சீமோன் கர்த்தருடைய நாமத்தில் நிற்கிறான். பேதுரு கர்த்தருடைய நாமத்தில் நிற்கிறான். ஆனா பேதுரு உண்மையுள்ளவர், பிலிப்பு உண்மையுள்ளவர். 2 பேரும் சுவிசேஷம் அறிவித்து அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இவன் மாயவித்தக்காரனாக இருக்கிறான். உலக பிரகாரமாக இருந்து அநேக காரியங்களை செய்கிறான். ஜனங்கள் இவன் பக்கம் இருக்கிறார்கள். இது உண்மை. ஆனால் கடைசியில் பிலிப்பு பிரசங்கம் பண்ணி நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்தபடியினால இவனும் சீமோனும் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறான். அடுத்தபடியாக பேதுரு யார் மேல கை வச்சு ஜெபம் பண்றாரோ அவர்களெல்லாம் ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இவனுக்கும் அதே வரம் வேண்டும். பிலிப்புக்கு இருக்கிற வரம், பவுலுக்கு இருக்கிற வரம், பேதுருக்கு இருக்கிற வரம் இவனுக்கு வேண்டும் என்று கருதி இவன் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நீரும் இந்த பணத்தை வச்சுக்கிடும், என் தலையில கை வச்சு எனக்கும் வரம் கிடைக்கணும், நான் யார் மேல கை வைக்கிறேன்னா அவளுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அல்லேலூயா. அதுக்கு
பதிலடி எப்படி கொடுத்துருப்பார் பாருங்க. தொடர்ந்து படிங்க. நெக்ஸ்ட், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாவமும் இல்லை. ஆகையால் உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை சந்தேகம்தான், ஒருவேளை உன் இருதயத்தினுடைய வேண்டுதல் நிமித்தம் மன்னிக்கப்படலாம். நீ பாவக்கட்டிலும் பாவ சிந்தனையிலும் அகப்பட்டிருக்கிறாய் என்று நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு சீமோன், ஆகவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம இருக்கிறதுக்கு நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கொஞ்சம் நிறைய பேர் அப்படிதான் ஜெபம் பண்ண சொல்றாங்க. ஜெபம் பண்ண விரும்புறீங்க, நீங்க திருந்தணும்ல, உங்களுக்குள்ள திருத்த வேண்டும். பாவக்கட்டையும் சாவக்கட்டையும் வச்சுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்து எனக்கு மரம் வேண்டும் என்று கேட்கிறான். ஆக உன் பணம் நாசமாகி போட்டுன்னு சொல்றாரு. பணாசை தானே. ஏன்னா பேதுரு தலையில கை வச்சு விடுதலை கொடுக்கிறாரு, பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. அது கர்த்தருடைய செயல். அப்போ பேதுரு எப்படி இருக்கிறான் அதே மாதிரி நானும் ஆகணும்னு நினைக்கிறான். அதுக்கு எவ்வளோ பணம் நான் தர்றேன்னு சொல்கிறான். அப்போ பண ஆசை தானே வேரோட பிடுங்கி எறியப்படணும். அவர் என்ன சொல்கிறார்? உன் பணம் நாசமாகி போகட்டும். அது மட்டும் இல்லை, உன் இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறது. உன் இருதயத்தில் பாவம் இருப்பதை பார்க்கிறேன், சாபம் இருப்பதை பார்க்கிறேன். முதல்ல அதை விட்டு வெளியே வா. உடனே ஜோமன்னு சொல்கிறாரு. இப்போ நீயே விண்ணப்பம் பண்ணிக்கோ. ஒரு வேளை ஆண்டு விடுதலை தந்தால் பெற்றுக்கொள். பணத்தை வச்சுக்கிட்டோன்னு வரம் வாங்க முடியாது, உபவாசித்தவனு வரம் வாங்க முடியாது. மனம் திருந்தினால வரம் இலவசமாக கிடைக்கும். உற்சவமாக கையை தட்டுங்க. எந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை விட்டு விலகிறானோ, எந்த மனிதன் பாவத்தை விட்டு திரும்புகிறானோ, எவன் பரிசுத்தம் அடைகிறானோ அவனுக்கு இலவச டிக்கெட்டு பரலோகம். உற்சவமாக கையை தட்டுங்க. இந்த பூமியில் வாழ்றதுக்கு பரிசுத்த கிருபை, அதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது. அல்லேலூயா. ஞானத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. மனம் திருந்தல் ரொம்ப முக்கியம். மனந்திருந்தி ஒருவன் பொருத்தனை செலுத்தி, மனந்திருந்தி ஒருவன் காணிக்கை செலுத்தி தேவ சமூகத்தில் இருந்ததுன்னா அது அங்கீகரிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நான் மனம் திரும்ப மாட்டேன், காசு கொடுத்து விடுதலை வேணும்னு கேட்டால் கிடைக்காது. ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள். அவர் சீமோனை போல இருக்கக்கூடாது, உலக பிரகாரமாய் வாழ்வதற்கு விரும்பக்கூடாது. அந்த காலத்திலே அந்தி கிறிஸ்தவனிடம் இருந்திருக்கிறான், மாயத்தக்காரனாக இருக்கிறான். ஆனால் ஊழியக்காரன் அதோட அற்புதம் செய்கிறான். ஆகவே அதே மாதிரி எனக்கு வேணும். நீ யார் தலையை கை வைக்கிறோ அபிஷேகம் அடங்குது, பரிசுத்தாயை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே நான் பரிசுத்தாயை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு வரந்தாரன்னு எங்கிட்ட கேட்குறான். கேட்குறது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆனால் குறுக்கு வழியிலே பணம் கொடுத்து கேட்குறான் பாருங்க. ஒரு சம கையை தட்டலாம். ஆக எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. பணம் சம்பாதிப்பதற்கு என்று ஊழியக்காரன் வரக்கூடாது. பணம் சம்பாதிக்கிற இடம் அல்ல ஊழியம், பணம் செலவு பண்ண வேண்டிய இடம். நிறைய சம்பாதிக்கிறே வர்றாங்க. ஒரு முறை தசமத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன். ஊழியக்காரர்களுக்கெல்லாம் தசமம் கொடுக்காதீங்கன்னு நானே சொன்னேன், டிவியிலே சொன்னேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஊழியக்காரங்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க. முடிஞ்சால் ஜீவ ஒலிக்கு கொடுங்க, சுவிசேஷத்தான் பயன்படட்டும்னு தான் சொன்னேன். சொன்னது உண்மைதான், உண்மையை தான் சொன்னேன். தொலைக்காட்சி காணிக்கையே நம்ம கேட்கறது இல்லை. ஆனால் அன்னைக்கு அந்த செய்தியில் ஏதோ ஒரு செய்தியில் அப்படி சொல்லியிருக்கிறேன். இதை ஒரு ஸ்திரீ கேட்டுட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணுறது, எங்கிருந்தையா வந்த நீ? முதல் வார்த்தை, முதல்ல டாபோட்டு தான் பேசுனா, எங்கிருந்துடா வந்த நீ? ஒவ்வொருத்தையும் சென்னைக்கு செட்டில் ஆயிட்டான். ஒவ்வொருத்தன் சென்னைக்கு செட்டில் ஆயிட்டான். பாருங்க, விருதுநகர்லேருந்து ஆலம்பால் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாரு இல்லையா? ஒவ்வொரு ஆளாக அவர் சொன்ன திரும்ப சொல்கிறேன். ஒவ்வொரு ஆளாக பேராக சொல்கிறார், டிஜேஸை பற்றி சொல்கிறா. இல்லை, நாங்கள் இப்போ தான் ஒரு சர்ச்சுக்கு கால் வச்சுருக்குறோம், ஏன்னா ஒரு அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறோம், ஆலயம் கட்டியே முடியல, நீ தசமம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற. நீ ஏழை கொடுத்தா சர்ச்சு கட்டுறது யாரு? அப்படியே கேள்வி. ஏழை கொடுத்தா சர்ச்சு கட்டுறது யாரு? அப்போ கேட்குற, எங்கிருந்துடா வந்தேன்னு கேட்டு எனக்குள்ள சிரிப்பு தான் வந்தது. பாருங்க, பண ஆசை.
ஆலயம் கட்டணும், 10 ஆத்துமாக்களை கூட்டணும், அதில் நமக்கு காசை பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்ட ஊழியக்காரர்கள் உண்டு சீமோனை போல. அப்படி இருக்கக்கூடாது. பணம் அவர் தரணும், விதையை நம்ம போடணும். ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவிக்கணும். அறிவித்தா நம்முடைய பாவம் சாபங்கள் எல்லாம் மாறி தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவராகவே பரிசுத்தம் பண்ணிடுவார். ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தையா போய் குளிக்குது, குழந்தையா 1 பாத்ரூம் போகுது, 2 பாத்ரூம் அதான் போகுது. அது போனால் நம்ம தானே கழுவி சுத்தப்படுத்துகிறோம். அதே மாதிரி நம்மளை ஒரு குழந்தையாக கருதி தேவன் நம்மை சுத்தப்படுத்துவார். அது குழந்தை, நம்ம குழந்தை மாதிரி மாறணும். குழந்தைக்குரிய சுபாவம் தான் நமக்கு வேண்டும். குழந்தைக்கு யாரும் பகை கிடையாது, குழந்தைக்கு யாரும் பகைஞன் கிடையாது, குழந்தைக்கு யாரும் எதிரி கிடையாது. உண்டா? இல்லை. குழந்தைக்கு ஜாதி உண்டா, மதம் உண்டா, இனம் உண்டா? யாருக்கு விட்டாலும் போகும், யாருக்கு விட்டாலும் அங்கிள்னு சொல்லும், யாருன்னா தாத்தா பாட்டின்னு சொல்லும். ஆகவே அந்த மாதிரி சுபாவம் உடையவர்களுக்கு வரம் இலவசம். உற்சமாக ஏத்தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுப்போம். எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கு நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் நீ ஓய மாட்டாயோ? கேட்கிறார். கள்ள ஊழியக்காரர்களை பார்த்து கேட்கிறார். திரும்ப சத்தமா சொல்லு. எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? அல்லேலூயா. கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதிலே ஓய மாட்டாயோ கேட்கிறார். அநேகர் அப்படிதான் பரிசுத்தத்தை விதைக்கணும். நான் என்ன 100 பேருக்கு பரிசுத்தத்தை சொன்னால் ஒருத்தன் திருந்துவான், அது 1 கோடிக்கு சமம். அட்லீஸ்ட் யோசிப்பான், பாவம் செய்கிற தப்புன்னா அது யோசிப்பான். இல்லை துரோக